மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தமீமுன் அன்சாரி நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து இந்த பொதுக்குழு நடைபெற்று வருகின்றது. இன்ன பிற அரசியல் நடவடிக்கைகளை பற்றி விவாதித்து தீர்மானங்களை பிறகு நாங்கள் அறிவிப்போம். தீர்மானம் காப்பி இல்ல, அவங்க வகித்த அந்த பொதுச் செயலாளர் மற்றும் இணை பொதுச் செயலாளர் ஆகிய பொறுப்புகளிலிருந்து மட்டும் நீக்கப்பட்டிருக்காங்க. இல்ல, அவர்கள் தரப்பிலிருந்து நேரடியாக எதுவும் பேசவில்லை. சில நண்பர்கள் மட்டும் பேசினாங்க. இல்ல சில அதாவது அவையெல்லாம் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு ஊடகங்களுக்கு சொன்ன செய்தி. இப்போதுள்ள சூழலை இன்று காலையிலே மிக விரிவாக இந்த பொதுக்குழுவிலே பங்கு கொண்டவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்து அந்த கருத்துக்களினுடைய அடிப்படையில் தற்போதைக்கு கட்சியினுடைய கட்டுக்கோப்பை சரியான முறையிலே சீரான முறையிலே பேண வேண்டும் என்பதனால அவர்கள் வகித்து வந்த பொறுப்பிலிருந்து மட்டும் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு கட்சிக்கென்று ஒரு கட்டுக்கோப்பிற்கு ஒழுங்குமுறை இருக்கின்றது. கட்சியினுடைய உள்ளரங்குகளிலே விவாதிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் போட்டி பொதுக்குழு என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே ஆதரவு இருக்கின்றது என்ற ஒரு கற்பனை கோட்டை கட்டி அந்த அடிப்படையிலே அத்தகைய ஒரு முடிவுக்கு போனார்கள். ஆனால் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இந்த சீரான தலைமையின் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பொதுக்குழு கூட்டத்தை வெற்றிகரமாக இருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவில் அத்தகைய முடிவு எதுவும் எடுக்கப்பட மாட்டாது. பொதுவான விவாதங்கள் மட்டும்தான் நடைபெறும். தேர்தல் கூட்டணி பற்றி முடிவெடுப்பதற்கு இன்னும் நாள் இருக்கின்றது. அடுத்த கட்ட பொதுக்குழுவினுடைய விவாதத்தில் அதை பற்றி விவாதிக்கவிருக்கின்றோம். இல்ல, அது உண்மை அல்ல. எங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு பாஜக அல்லாத வெற்றி பெற வாய்ப்புள்ள கூட்டணியில் நாங்கள் இடம்பெற விரும்புகிறோம். அதற்கான முடிவு எடுக்கிறதுக்கு இன்னும் காலம் இருக்கின்றது. ஒரு நிமிஷம். இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இருக்கின்றது. அதில் அந்த தீர்மான பிரதிகளை வாங்கிக்கலாம். அதுவும் பாஜக அல்லாத கூட்டணி தான். ஆனால் தமிழகத்தினுடைய இன்றைய யதார்த்த அரசியலில் இந்த மக்கள் நல கூட்டமைப்பு கூட்டணியாக உருவெடுத்து அதில் இன்னும் பல கட்சிகள் சேர்ந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் முகவர்களை நியமிப்பதற்கு கூட போதுமான அளவுக்கு வலிமை இல்லாத கட்சிகள். தற்போதைய இன்றைய நாளிலே அந்த நிலை இல்லை. இதை பற்றி அடுத்த கட்ட எங்களுடைய அமர்வில் விவாதிக்கவிருக்கின்றோம். திருமாவளவன் ஒரு கவலையுடன் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார்ங்கிறது உண்மைதான்.
ஆனால் இந்த கட்சி கட்சியிலிருந்து நாங்கள் நீக்கவில்லை, தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். கட்சி பொறுப்பிலிருந்து தான் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர் திருமாவளவன், அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய அமைப்பாளர் சகோதரர் சீமான் இவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இது பிளவே இல்லை, பிளவு என்று கற்பனையாக சொல்லப்பட்டது. இது நீங்கள் குறிப்பிட்டது போன்று எந்த ஒரு பிளவும் மனிதநேய மக்கள் கட்சியில் ஏற்படவில்லை. மாறாக ஒரு புத்தெழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது. கட்சிக்கு இன்னும் வலிமையான ஒரு கட்டுக்கோப்பு வந்திருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வு மனிதநேய மக்கள் கட்சிக்கு பின்னடைவு இல்லை, மாறாக அது ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம் மிகுந்த ஒரு வளர்ச்சியாக தான் அமைந்திருக்கின்றது. ஓகே, நன்றி. காலையிலிருந்து நேற்றிலிருந்து நீங்கள் பண்ணதுக்காக நன்றி. இங்கே என்னுடைய வலதுபுறம் இருக்கக்கூடியவர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் ஜோசப் நொலஸ்கோ. ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. ஜோசப் நொலஸ்கோ மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர். இவர் சஃபியுல்லா கான் பொறியாளர், மனிதநேய மக்கள் துணைத் தலைவர். அவர் வழக்கறிஞர் சரவண பாண்டியன், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்.